பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். பச்சை பசேல்னு நிறைஞ்சிருக்கிற அந்த மலைக்கு நடுவுல இருக்கிற அழகான கிராமம் அது. நிறைய ஜனங்க அங்க விதவிதமான வேலைங்க விவசாயங்களை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அந்த ஊர்ல கோதண்டா அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் அதிகமா படிச்சிருக்கான் அப்படின்னு அவனுக்கு திமிரு இருந்தது. அவன் எல்லா ஜனங்களை ரொம்ப கேவலமா பார்த்தான். அவனோட பார்வையில அவனை விட எல்லாருமே புத்தி குறைவானவங்க அப்படின்னு, அவனை விட புத்திசாலி யாருமே இல்ல அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோதண்டம் ஒரு மரத்துக்கடியில உக்காந்து இருக்கும் போது அவனை பாக்குறதுக்காக விவசாயி வந்தான். வணக்கங்க ஐயா. உனக்கு எல்லாமே படிப்பறிவு இல்லாம உங்களுக்கெல்லாம் யாருகிட்ட எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. என்ன மாதிரி படிச்சிருந்தா எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எல்லாரையும் கேவலமா பார்த்துக்கிட்டு வணக்கம் சொன்னா திரும்பி கூட வணக்கம் சொல்ல மாட்டான். இவனை நான் பார்த்து பேசாமையே இருந்திருக்கலாம். இப்படி அந்த விவசாயி அவரோட மனசுல நினைச்சுக்கிட்டு, இருந்தாலும் பணக்காரன் இல்லையா இவங்கிட்ட எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். சரி வா பல்லாங்குழி ஆடலாம் அப்படின்னு அந்த விவசாயிய உட்கார வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருந்தான். விவசாயிக்கு அந்த ஆட்டம் தெரியாததுனால கோதண்டமே ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். அத்தியா, உனக்கு விளையாட தெரியவே இல்லை. நான் படிச்சதுனால எனக்கு எல்லாமே தெளிவு இருக்கு அப்படின்னு மீசைய முறுக்கிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த மரத்துக்கிட்ட யாரு வந்தா கூட அவங்கள உட்கார வச்சு விளையாண்டுக்கிட்டு அவனே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி கோதண்ட ராமங்கிட்ட யாருமே ஜெயிக்காம தோத்துக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்து அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மரத்துக்கிட்ட நிறைய பேர் உக்காந்து இருக்கும் போது அங்க கோதண்டம் வந்தான். நைட்டுல நிறைய முத்துங்க இருக்கும், ஆனா பகலானா காத்துல பறந்துரும். இதுக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே யாருமே பதில சொல்லல. அப்போ அட இது கூட தெரியாதா, அதுதான் நட்சத்திரம். இதுக்கு கூட உங்களுக்கு சரியான பதில் தெரியாதா? எப்படி தெரியும்? நீங்க படிச்சிருந்தா தானே தெரியும். நான் படிச்சதுனாலதான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியுது. தின்னுட்டு தூங்குறவங்களுக்கு என்னதான் தெரியும்? நம்ம ஊர்லதான் புத்தி இல்லாதவங்க எல்லாம் நிறைஞ்சிருக்காங்க. இப்படி ரொம்ப கர்வத்தோட இருந்தான். இப்படி நாட்கள் போச்சு. அதே ஊர்ல லக்ஷ்மி அம்மா அப்படின்னு ஒரு பொம்பளை இருந்தாங்க. அவங்க பகல் நேரத்துல காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வந்து அதை வித்து அதுல வர காசுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி அதே காசுல தன்னோட பொண்ணை கூட படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா விறகு வித்துட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க பொண்ணு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்து, என்னம்மா? அம்மா, நான் பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு இருக்கேன். அதுக்காக நான் பட்டணத்துக்கு போகணுமா? அதுக்கு என்னம்மா, படிமா. ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னா. பொண்ணு கவலையோட சொன்னப்போ, அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதம்மா, அத பத்தி நான் பாத்துக்கிறேன். உன் அப்பாவோட ஆசைப்படி நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. லக்ஷ்மி அம்மா பொண்ணுகிட்ட அப்படி சொல்லிட்டு கிளம்பி வந்தா கூட அவங்களோட மனசுல பணத்தை பத்தி தான் யோசனை இருந்தது. பொண்ணு எப்படி படிக்க வைக்கிறது? பெரிய படிப்பு படிக்கணும்னு சொல்றா, நான் பணத்துக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே விறகு வெட்டி கொண்டு வந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அதிர்ஷ்டம் என் வீடை தேடி வரும். அப்போ என் பொண்ணு நான் நல்லபடியா படிக்க வைக்குவேன்னு நம்பிக்கை இருக்கு இப்படின்னு லக்ஷ்மி அம்மா யோசிச்சுக்கிட்டே போனாங்க. லக்ஷ்மி அம்மா எப்பவுமே வனதேவதைய கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த பக்கம் கோதண்டராமம் எல்லாரையும் ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டே இருந்தான். ரோட்ல ஜனங்க எங்கேயாவது பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கோதண்ட ராமத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கோதண்டம் பெரிய புத்திசாலி அப்படின்னு எப்பவுமே எல்லாரையும் கேவலப்படுத்தி பேசுறான். ஆமாண்டா, அவன் எப்பவுமே அப்படிதான். அப்படி கோதண்டம் பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. கோதண்டம் எங்க இருக்கானோ அந்த பக்கம் யாரும் கூட போகவே மாட்டாங்க. கோதண்டம் அந்த மரத்துக்கடியில உக்காந்து இருந்தா அந்த பக்கம் போற ஜனங்க எதுக்குடா இவங்கிட்ட வம்பு, சும்மா வாயை கொடுத்து எதுக்கு வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு அவனை பார்த்து பார்க்காத மாதிரியே போயிடுவாங்க. ஆனா அதை பார்த்தா கோதண்டராமோ, என்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன விட புத்தி இருக்கணுமே, இங்க யாருமே அந்த மாதிரி இல்லையே, அதுதான் என்னை பார்த்து பயந்து ஓடுறாங்க அப்படின்னு தனக்குள்ள தானே கர்வம் பட்டுக்கிட்டு இருந்தான். இப்படி நாட்கள் போச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா அந்த வழியா விறகு எடுத்துக்கிட்டு அந்த வழியா வந்தாங்க. லக்ஷ்மி அம்மா கிட்ட பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு. என்ன லக்ஷ்மி அம்மா, எங்க போய்கிட்டு இருக்க? வணக்கம் கோதண்டையா, ராமையா வீட்ல ஏதோ விசேஷமா, அதனாலதான் விறகு கேட்டாங்க, கொண்டு போய்கிட்டு இருக்கேன். கோதண்ட ராமத்துக்கு வம்பளுக்கு யாருமே கிடைக்காததுனால, யாருமே அவர்கிட்ட பேசாததுனால இந்த லக்ஷ்மி அம்மா கிட்ட பேச்சு கொடுத்து வம்புக்கு இழுக்கலாம் அப்படின்னு
கோதண்டராமும் லக்ஷ்மி அம்மா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். சரி, அப்புறமா போவ, என்கிட்ட ஒரு பந்தயம் கட்டுறியா? ஐயா, நீங்க படிச்சவரு, உங்ககிட்ட எனக்கு என்னத்துக்கு ஐயா வம்பு? என்னை விட்டுருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, உனக்காக சின்ன பந்தயத்தை வைக்கிறேன். ஒன்னும் இல்ல, நான் நிறுத்து அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீ பேசிக்கிட்டு இருந்தா நீதான் ஜெயிச்சது, அப்படி இல்லன்னா நான் ஜெயிச்ச மாதிரி. ஐயா, ஜெயிச்சா என்னங்க ஐயா குடுப்பீங்க அப்படின்னு ஏதோ சாதாரணமா கேட்டா. ஓ, ஜெயிச்சிருவேன்ற திமிர்ல பேசுறியா? சரி, ₹1,00,000 கொடுக்கறேன் உனக்கு அப்படின்னு லக்ஷ்மி அம்மா எங்க ஜெயிக்க போறா அப்படின்னு ரொம்ப கேவலமா பாத்துக்கிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா லக்ஷ்மி அம்மா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. லக்ஷ்மி அம்மா அந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டாங்க. எப்படியாவது நான் ஜெயிச்சு எனக்கு காசு கிடைச்சா அந்த காசுல என் பொண்ணு நல்லபடியா படிக்க வைக்கலாம் அப்படின்னு தன்னோட மனசுல யோசிச்சுக்கிட்டு, ஐயா, என்னால உங்ககிட்ட ஜெயிக்க முடியுமா தெரியல, என்னவோ ஒரு குட்டி கதை சொல்றேன். சரி, சொல்லு பாக்கலாம். கோதண்டம் ஒத்துக்கிட்டான். இப்படி லக்ஷ்மி அம்மா கதை பேச ஆரம்பிச்சாங்க. அவங்கள பாக்குறதுக்காக நிறைய பேர் அங்க வந்து யாரு ஜெயிப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, அது ஒரு அடர்த்தியான காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு பக்கம் ஒரு சிரத்தை சத்தம் இல்லாம பதுங்கி உக்காந்துருந்தது அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த கதைய கோதண்டம் கூட சேர்ந்து ஒரு கிராமத்து ஜனங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு மரத்து மேல ஒரு குருவி வந்து உக்காந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது குருவி வந்து உக்காந்துச்சு. அதுக்கப்புறம் 3வது குருவி வந்து உக்காந்துச்சு. அதுக்கப்புறம் 4வது குருவி வந்து உக்காந்தது. அதுக்கப்புறம் 5வது குருவி, அதுக்கப்புறம் 6வது குருவி வந்து உக்காந்தது. இப்படி லக்ஷ்மி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கோதண்டம் ஊர் ஜனங்க முன்னாடி கதை போகுதுன்னு பார்த்தாங்க. நான் லக்ஷ்மி அம்மா மட்டும் 7, 8ன்னு குருவியோட எண்ணிக்கைய அதிகமாக்குனாங்க. இப்படி லக்ஷ்மி அம்மாவோட கதைய கேட்டு அந்த ஊரு ஜனங்க கூட சேர்ந்து கோதண்டத்துக்கும் வெறுப்பு வந்துருச்சு. போதும், நிறுத்து லக்ஷ்மி அம்மா. ஒரு குருவி கிட்ட ஆரம்பிச்சு இப்போ 1,00,000 குருவி வரைக்கும் போவேன்னு தெரியுது. சரி, கதையோட முன்னாடி சொல்லு. போ. லக்ஷ்மி அம்மா சிரிச்சுக்கிட்டே, ஐயா, நீங்க தான் என்ன நிறுத்த சொன்னீங்க, அப்போ நான் தானே ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு ரொம்ப பாவமா சொன்னான். அதை கேட்ட கோதண்டத்துக்கு பெரிய தப்பு பண்ணிட்டுமே, எனக்கு தெரியாம நானே நிறுத்த சொல்லிட்டேனே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு யோசிச்சான். நமத்து ஜனங்க கூட கோதண்டத்துக்கு இது தேவைதான்னு நினைச்சாங்க. ஐயோ, அது வந்து ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் ஐயா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா, நீங்க நிறுத்த சொன்னீங்க, நான் நிறுத்திட்டேன். போ, பந்தயத்துல நான் ஜெயிச்ச மாதிரி தானே அப்படின்னு சொன்ன உடனே கோதண்டம் எதுவுமே பேசாம உக்காந்தான். போ, அங்க நிறைஞ்சு இருக்கிற அந்த ஊரு ஜனங்க கூட கோதண்டம் தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி தானே லக்ஷ்மி அம்மா செஞ்சிருக்காங்க. நீங்க நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் பேச சொன்னீங்க, அதே மாதிரி செஞ்சாங்க. இங்க பாருங்க ஐயா, நீங்க பந்தயத்தை கட்டிருக்கீங்க, கட்டின மாதிரி காசை கொடுங்க. இப்படி கோதண்டம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு வீட்ல இருந்து ₹1,00,000 காசை கொண்டு வந்து லக்ஷ்மி அம்மாக்கு கொடுத்தான். லக்ஷ்மி அம்மா அந்த பணத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அந்த வனதேவதை தான் என்ன காப்பாத்திருக்கா, என் பொண்ணோட படிப்புக்கு காசை கொடுத்திருக்கா. லக்ஷ்மி அம்மா மனசுல அந்த வனதேவதைக்கு கையெடுத்து கும்பிட்டு காசை எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க. கோதண்டம் ரொம்பவே வெக்கப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். லக்ஷ்மி அம்மா அந்த காசை எடுத்துட்டு போய் பொண்ணை படிக்க வைக்க பார்த்தாங்க. லக்ஷ்மி அம்மா அவங்க பொண்ணை படிப்புக்காக பட்டணத்துக்கு அனுப்புனாங்க. கோதண்டம் இவ்வளவு நாள் தான் செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்ந்து யாரையுமே கேவலமா பார்க்க கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். மாறாத மனுஷனுங்க. ஆக்குராயபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற பீமையாவுக்கு 3 ஆம்பளை பசங்க. தன்னோட 3 பசங்களையும் கூப்பிட்டு, பசங்களா, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் இப்போ எந்த வேலையும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். அந்த கடவுள் தயையால உங்க 3 பேரையும் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறேன். உங்க 3 பேருக்கும் கல்யாணம் கூட செஞ்சு வச்சிருக்கேன். என் கையில இருக்கிற சொத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டேன்னா என்னோட கடமை முடிஞ்சிரும் அப்படின்னு பீமையா சொன்ன உடனே அவங்களோட பெரிய பையனான கோபி, அப்பா, நம்ம கிட்ட சொத்துன்னு சொல்லிக்க எதுவுமே இல்ல. ஊருக்கு வெளியே ஒரு மாங்காய் மரம் தான் இருக்கு. இப்போ அந்த மாங்காய் பழம் மரத்தை எங்க 3 பேருக்கு நீங்க எப்படிப்பா பங்கிட்டு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டான். அப்பா, தயவு செஞ்சு அந்த மாங்காய் மரத்தை வெட்டி அதுல வர விறக எங்க 3 பேருக்கும் பங்கு போடாதீங்க. இந்த மாங்காய் மரத்தை வெட்டுறதா
கொஞ்சம் காலமா அந்த மாங்காய் மரம் தான் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குது. அந்த மரம் கொடுக்கற பழத்தை வித்து தான் நான் உங்க 3 பேரையும் வளர்த்திருக்கிறேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராமையாவோட 3வது பையனான கிரி நடுவுல, அப்போ அந்த மாங்காய் மரத்தை எங்க 3 பேருக்கு எப்படிப்பா கொடுப்பீங்க அப்படின்னு கேட்ட உடனே பீமையா சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாரு. ஒரு தடவை நீங்க 3 பேரும் என் கூட அந்த மாங்காய் மரத்துக்கிட்ட வாங்க, நான் உங்க 3 பேருக்கும் அந்த பழத்தை எப்படி பங்கு போடுறேன்னு பாருங்க அப்படின்னு பீமையா அந்த மரத்துக்கிட்ட 3 பேரையும் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் அந்த மாங்காய் மரத்தை பார்த்தாரு. அந்த மாங்காய் மரம் முழுவதும் மாங்காய் பழங்க நிறைஞ்சிருந்துச்சு. அந்த மாங்காய் மரத்துல 3 பெரிய பெரிய கிழங்கு இருந்துச்சு. அந்த 3 கிழங்குலையும் காட்டி, இந்த மரத்துல இருக்கிற 3 கிளைய பார்த்தா அந்த கடவுள் உங்க 3 பேருக்காக தான் பங்கு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்கப்பா கோபி, இதோ இங்க கீழே இருக்குதே இந்த மாங்காய் கிளை உனக்கு வேணும். இதோ நடுவுல காய்ச்சிருக்கே இந்த கிளை தான் உனக்கு. இன்னும் 3வதா இடது பக்கம் இருக்கிற கிளை சின்னவனுக்கு. இப்படி பீமையா தன்னோட 3 பசங்களுக்கு அந்த மரத்தை 3 பங்கா போட்டு கொடுத்தாரு. அந்த வருஷம் அவங்கவுங்க கிளையில காய்ச்சிருக்கிற மாங்காவை 3 பேரும் கொண்டு போய் மார்க்கெட்ல வித்தாங்க. இப்படி நாட்கள் போச்சு. கொஞ்ச நாள்லயே பீமையா இறந்துட்டாரு. இப்படி அண்ணன் தம்பிங்க எந்த சண்டை சச்சரவும் இல்லாம ஒத்துமையா அவங்கவுங்க கிளையில வளர்ந்த மாங்காய் பழத்தை கொண்டு போய் வித்து பணத்தை சம்பாதிச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாங்காய் மரத்துல மாங்காய் பழங்க நிறையவே விளைஞ்சிருந்துச்சு. அப்போ தம்பி அண்ணனுங்க கிட்ட வந்து, அண்ணன் நம்ம மாங்காய் மரத்துல நிறைய பழங்கள் காய்ச்சிருக்கு, போய் பெருக்கலாம் வாங்க அப்படின்னு கேட்டா. அப்பா அவங்க 2 பேரும், தம்பி எங்க 2 பேருக்கும் வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நீ போய் உன் கிளையில இருக்கிற மாங்காய் பழத்தை பிரிச்சுக்கோ. ஐயோ அண்ணன், நம்ம எப்பவுமே இப்படி பிரிச்சதே இல்ல, இப்போ எப்படிங்கண்ண? இங்க பாருகிரி, எங்களுக்கு தெரியும் உனக்கு பண தேவை அதிகமா இருக்கு அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போய் பறிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே கிரி போய் அவனோட மாங்காய் கிளையில இருக்கிற மாங்காய் பழத்தை பறிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த வழியா ஒரு சுவாமிஜி அவன் கிட்ட நடந்து வந்தாங்க. அப்பா, நான் இன்னைக்குதான் இங்க பக்கத்துல ஒரு குடிசைய போட்டிருக்கேன். கொஞ்ச நாள் இதே இடத்துல தான் இருக்க போறோம். உன்னோட மரத்துல நிறைய மாங்காய் பழங்க காய்ச்சிருக்குது. நாங்க இங்கதான் குடிசை போட்டு நானும் என்னோட சிசிரிங்களும் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் பழங்களை கொடுத்தனா நாங்க வயிறு நிறைச்சுக்குவோம். அப்போ கிரி, ஐயோ நீங்க பெரியவங்க, இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? இந்த 2 கிளையில இருக்கிற மாங்காய் பழம் என்னோட அண்ணங்களது. இதோ இந்த கிளையில இருக்கிறது தான் என்னோட பழம். இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ பிரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கிரி சொன்ன உடனே சுவாமிஜிக்கு எதுவுமே புரியல. அது என்ன, ஒரே மரத்தை 3 பேரும் எப்படி பங்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு சுவாமிஜி கேட்ட உடனே கிரி அவங்க அப்பா அந்த மரத்தை பங்கு போட்ட விஷயத்த பத்தி சொன்னான். சுவாமிஜி சந்தோஷப்பட்டாரு. இப்படி சுவாமிஜி கொஞ்சம் பழங்களை எடுத்துக்கிட்டு போனாரு. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் சுவாமிஜி அந்த மரத்துக்கிட்ட வந்தாரு. கோபி வேணு 2 பேரும் அவங்க கிளையில இருக்கிற மாங்காய் பழத்தை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுவாமிஜி அவங்க கிட்ட போய் பழத்தை கேட்ட. ஐயோ சுவாமிஜி, நீங்க கேட்கணுமா? இதோ இந்த கிளையில இருக்கிற பழத்தை பறிச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வேணு, சுவாமிஜி இதோ எடுத்துக்குங்க, நீங்க கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளவு பழம் வேணுமோ அவ்வளவு எடுத்துட்டு போங்க அப்படின்னு வேணும் அவனோட கிளைய காட்டுனா. இப்படி சுவாமிஜி அவங்க 3 பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் தேவையான பழங்களை பறிச்சுக்கிட்டு போனாரு. இப்படி ஒரு நாள் அவங்க 3 பேரும் சந்தையில பழங்களை வித்துக்கிட்டு காசை எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது வழியில அந்த சுவாமிஜிய பார்த்தாங்க. அவங்க 3 பேரும் சுவாமிஜிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. அப்போ சுவாமிஜி, இங்க பாருங்கப்பா, நீங்க 3 பேரும் இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க 3 பேரும் எனக்கும் என்னோட சிஷ்யருங்களுக்கும் பசிய தீர்த்திருக்கீங்க. அதனால உங்க 3 பேருக்கும் நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதுல பெரியவன் முதல்ல முன்னாடி வா அப்படி கூப்பிட்ட உடனே கோபி முன்னாடி வந்தான். அப்ப உடனே சுவாமிஜி அவரோட மந்திர சக்தினால கோபி அங்கிருந்து மாயமாக்கி கடலுக்கிட்ட கூட்டிட்டு போனாரு. இங்க பாருப்பா கோபி, இந்த சமுத்திரத்துல இருக்கிற தண்ணி உப்பு கக்கும். இந்த சமுத்திர தண்ணி உனக்கு எப்படி உபயோகப்படும் அப்படின்னு நீ கேட்டா அதே மாதிரி நான் செஞ்சு தரேன்.
அப்படின்னு சொன்ன உடனே கோபி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு, சுவாமி, இந்த உப்பு தண்ணி எதுக்குமே உபயோகப்படாது, ஆனா இதுல இருந்து எடுக்கிற உப்பு தங்கமா மாறணும் அப்படின்னு கேட்டா. அப்படி கேட்ட உடனே சுவாமிஜி, சரிப்பா, இப்பத்துல இருந்து இந்த கடல் தண்ணில இருந்து நீ எடுக்கிற உப்பு அப்படியே தங்கமா மாறட்டும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சுவாமிஜி வேணுவை கூட்டிக்கிட்டு பறவைங்க இருக்கிற கூட்டத்துக்கிட்ட கூட்டிட்டு போனாரு. இங்க பாருப்பா வேணு, இந்த பறவை உனக்கு எப்படி உபயோகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டுக்கோ, உன்னோட கோரிக்கைய நான் ஈடேத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே வேணு, சுவாமிஜி, எனக்கு இந்த பறவைங்க எல்லாமே ஆடா மாறிடணும், அப்ப நான் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு என்னோட வாழ்க்கையை நடத்திக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அந்த சுவாமிஜி அந்த பறவைங்கள ஆடா மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் மூணாவதா இருக்கிறவனான கிரிகிட்ட போனாரு. தம்பி கிரி, உன்னோட 2 அண்ணனுங்களோட கோரிக்கைய நான் நிறைவேற்றிருக்கேன், இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் நிறைவேத்துறேன் அப்படின்னு சுவாமிஜி கிரிகிட்ட கேட்ட உடனே கிரி, சுவாமிஜி, நான் சீதாபுரத்தோட ஜமீன்தாரர் பொண்ண விரும்புறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தணும்னு யோசிக்கிறேன். இதுக்கு சுவாமிஜி சரி அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டு கிரிய கூட்டிக்கிட்டு ஜமீன்தாரர் வீட்டுக்கு போனாரு. ஜமீன்தாரர் ஐயா சுவாமிஜிய பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டாரு. சுவாமி, எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உங்களோட தரிசனமா இருக்கு, உங்களாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன், நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க, நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஸ்வயம்வரத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிஜி கிரிய காட்டி, இங்க பாருப்பா, இவன் பேரு கிரி, இவன் உன் பொண்ணுக்கு எல்லா விதத்திலையும் சரியானவன், என்னோட பேச்ச கேட்டு உன் பொண்ண இவனுக்கு கொடுத்து கல்யாணம் செஞ்சு வை, உன் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வராத மாதிரி இவன் ரொம்ப நல்லபடியா பாத்துக்குவான் அப்படின்னு சொன்ன உடனே ஜமீன்தாரர் ஐயா, ஐயோ சுவாமிஜி, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொல்லுவேனா? இப்படி ஜமீன்தாரர் ஐயா கிரிக்கு தன்னோட பொண்ணை கொடுத்து கல்யாணம் செஞ்சாரு. இங்க பாருப்பா கிரி, எங்களுக்கு ஒரு முறை இருக்கு, கல்யாணமாயி 6 மாசம் காட்டுக்குள்ளேயே இருந்து அங்கே குடிசை போட்டுக்கிட்டு அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு வாழணும். இப்படி ஜமீன்தாரர் ஐயா அவங்களோட முறைய பத்தி சொன்ன உடனே கிரி கூட தன்னோட பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் பெரியவனான கோபி கடல்ல இருந்து எடுத்த உப்பு தங்கமா மாறிடுச்சு, அத கொண்டு போய் வித்து காசை சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்தான். இப்படி வேணு கூட ஆடுங்களை வளர்த்துக்கிட்டு வித்துக்கிட்டு அவனும் கூட பெரிய பணக்காரனானா. இப்போ சின்னவன் மட்டும் காட்டுக்குள்ள இருந்துகிட்டு அங்க கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுவாமிஜி யாருக்கு வரம் கொடுத்தாரோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேஷத்துல மாறி, ஐயா ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிட ஏதாவது இருந்தா குடுங்க ஐயா அப்படின்னு கேட்ட உடனே கிரி அவரு மேல இருந்து வர வாசனைக்காக, சிச்சி, ஆமா, நீங்க குளிச்சு எத்தனை நாளாச்சு, உங்களை யார் இங்க விட்டது, யாரங்க இவரை வெளியே அனுப்புங்க தன்னோட ஆளுங்களுக்கு சொன்ன உடனே அவங்க சுவாமிஜி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனாங்க. அப்போ சுவாமிஜி, பணத்தை பார்த்த உடனே மனுஷங்க மாறிடுறாங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு செய்யாத பணம் இனிமே உனக்கு தேவையில்லை அப்படின்னு கோபிக்கு கொடுத்த வரத்தை திரும்பி வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வேணுகிட்ட வந்தாரு. ஏய், யாருப்பா நீ, இந்த பக்கம் எதுக்காக வர, நீயும் உன் துணியும் பிச்சைக்காரங்க எல்லாம் இப்போ அதிகமாயிட்டாங்க அப்படின்னு திட்டின உடனே சுவாமிஜிக்கு கோவம் வந்து உடனே அந்த ஆடுங்களெல்லாம் பறவையா மாத்திட்டாரு. இப்படி சுவாமிஜி சின்னவனான கிரிய பார்க்க போனாரு. இங்க பாருப்பா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேட்டாரு. அப்போ கிரி, சுவாமி, நான் காட்டுல கிடைக்கிறத பறிச்சு சாப்பிடுறேன், என்கிட்ட பழம் தவிர எதுவுமே இல்ல, இந்த பழத்தை கொடுக்கறேன், சாப்பிடுறீங்களா? இப்படி கிரி பழத்தை சுவாமிஜிக்கு கொடுத்தான். உடனே சுவாமிஜி அந்த பழத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட சுவாமிஜி ரூபத்துக்கு வந்தாரு. கிரி, நீ கொடுத்த பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன், உன்னோட வேண்டுதல் நிறைவேறினாலும் நீ மாறவே இல்ல, இனிமே உன் வாழ்க்கையிடி அஷ்ட ஐஸ்வர்யங்களோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சுவாமிஜி ஆசீர்வாதம் பண்ணி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.